ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். இன்கம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறோன்னு சொல்லி பார்ப்போம். வருமான சான்றிதழ் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி எப்படி வீட்டில் இருந்த மணியை டவுன்லோட் பண்ணி ஒரிஜினல் வாங்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் இல்லைன்னா மொபைல் ரெண்டில் ஏதாவது கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டிஎன்இஜிஏ சொல்லி டைப் பண்ணுங்க. மொபைலில் இருந்தால் டெஸ்க்டாப் மோடு ஆன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அப்போதே ஒர்க் ஆகும். இதில் சிட்டிசன் லாகின் சொல்லியிருக்கான். டிஎன்இஜி அஃபீஷியல் வெப்சைட்டில் சிட்டிசன் லாகினில் இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவைப்படும். இது கீழே இருக்கிற நியூ யூசர் சைன் அப் கார்ன்னு சொல்லியிருக்கான். அதில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் மெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணி முடித்த பிறகு மொபைல் நம்பர் மூலமாக லாகின் பண்ணலாம். இல்லை அது யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டை கீழே க்ரியேட் பண்ணணும். நியூ யூசர் சைன் அப் கார்ன்னு இருக்கான். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே லாகின் கேப்சா கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கலாம். இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கான். முதல்ல இதில் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. சர்வீசஸ், செக் ஸ்டேட்டஸ், பெண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கான். இதில் டிபார்ட்மெண்ட் வைஸில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க. இதில் 4வது ஆப்ஷன் 5வது ஆப்ஷனாக இருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட்னு சொல்லி. பார்த்துங்க, இன்கம் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லியிருக்கான் 103ன்னு சொல்லி. இன்கம் சர்டிஃபிகேட்டில் இது அப்ளை பண்ணுறதுக்கு 60 ருபீஸ் செலவாகும். 60 ரூபா செலவாகும். இதில் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் இன்கம் ஏதாவது ஒரு ஃபேமிலி ரேஷன் கார்டு, இதில் தான் சும்மா சின்ன சின்ன ஆதார் அட்டை இது தான். இதில் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா கேன் நம்பர் மேலே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கேன் நம்பர்னு என்னென்னா உங்கள் டீட்டெயில்ஸ் பூராமே அதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர், உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் எந்த தாலுகா பூரா அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். கேன் நம்பர் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணிட்டீங்கன்னா மொபைல் நம்பரு, அப்புறம் ஆதார் நம்பரு, இமெயில் ஐடி இப்படி எதை வேண்டாலும் கொடுத்தீங்கன்னா அந்த கேன் நம்பரில் கொடுத்துருக்குற மொபைல் நம்பரும் கொடுத்து ஆதார் நம்பர் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் சர்ச்சுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் கீழே வந்துடும். முதல்ல கேன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதில் உங்கள் நேம் கேன் நம்பர் வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணதில் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. அதில் வந்துடும். கீழே ஜெனரேட் ஓடிபி நம்ம கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி பண்ணுறீங்கன்னா உங்கள் ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைன்னு சொல்லி வரும். இதில் கேன் நம்பர் எது எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம்டா ப்ரொசீட் கொடுத்து அடுத்த பேஜுக்கு போய்க்கலாம். இதில் நீங்கள் கேன் நம்பரில் கொடுக்குற டீட்டெயில்ஸ் பூராமே வந்துடும். ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபேமிலியை எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அவங்க பேர், அவங்களோட வருமானம் பூராமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்து ஆட் பண்ணிங்க. குடும்பத் தலைவர், அவங்க நேம். இதில் முதல்ல யாருக்கு வருமான சான்றிதழ் வாங்க போகிறீங்களோ அவங்க பேரை மட்டும் கொடுங்க. அவங்க ஆணா பெண்ணாட்ட சொல்லி கொடுங்க. இதில் ரிலேஷன்ஷிப்பில் இதில் ஃபாதர், மதர் எதுவும் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபாதர் கொடுத்துங்க. உங்களுக்கு நீங்கள் பண்ணுறப்ப மட்டும் செல்ஃப்னு சொல்லி கொடுத்துங்க. செல்ஃப்னு சொல்லினாத்தே உங்கள் ஃபாதர் மதர் தனியாக இருக்கும்.
செல்ஃப்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துங்க, இல்லை ஹோம் மேக்கர் இப்படி ஏதாவது இருந்தால் அதை கொடுத்துங்க. மாத வருமானம் வந்து எவ்வளோ வந்து இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஒவ்வொரு பேராக வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்திருக்கோம். இதில் மாதம் ஒரு 3000 ரூபா வந்து கொடுத்துக்கிறேன். விவசாயம்னு சொல்லி கொடுத்துக்குறோம். இதில் ஆட் பண்ணோம்னா மேலே வந்து அந்த பேர் வந்து ஆட் ஆயிரும். இதுமாரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேரோ அத்தனை பேர் அப்புறம் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும். உங்களுக்கு வந்து உங்கள் பேர் கொடுக்குறப்ப மட்டும் வந்து செல்ஃப்னு சொல்லி கொடுத்துக்குங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு ரிலேஷன்ஷிப், அப்புறம் செக்ஷுவல், அடுத்து ஏஜ், அப்புறம் ப்ரொஃபஷனல் என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர் வந்து என்னென்ன வேலை செய்யுங்க, வருமானம் ஈட்டுறீங்கன்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியாகணும். மேரேஜ் ஆகிட்டா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர் மட்டும் கொடுத்தப்போ தான், அவங்க ஃபாதர்ஸ் நேம்லாம் கொடுக்க தேவையில்ல. மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மட்டும் இந்த இதை பார்த்துங்க. மேரேஜ் ஆனவங்க வந்து மேலே நம்பர் ஆஃப் ஃபேமிலி பர்சனில் 2 போட்டுங்க, 2 பேர் 3 பேர் போட்டுங்க. இப்போ குழந்தைகள் இருந்தால் 3 பேர் போட்டுங்க, 4 பேர் கூட. அதுக்கு வந்து உங்கள் அப்பா ஃபாதர்ஸ் மதர்ஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. மேரேஜ் ஆன பிறகு, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து மென்ஷன் பண்ணித்தான் ஆகணும். இதில் செல்ஃப்னு சொல்லி கொடுத்துங்க. இப்போ நம்ம தான் தமிழ் செல்வனுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதனால் அவருக்கு வந்து செல்ஃப்னு சொல்லி கொடுத்துக்கிட்டோம். இது வந்து ஸ்டூடெண்ட்டு வந்து 4 பேரையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ தமிழ் செல்வனுக்கு மட்டும் செல்ஃப்னு சொல்லி கொடுத்துருக்கோம். யாருக்கு வந்து இப்போ இன்கம் வருமான சான்றிதழ் வந்து வாங்க போகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் செல்ஃப்னு சொல்லி கொடுத்துருங்க. மற்றவங்களுக்குலாம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொடுத்துருங்க. இதில் வந்து வந்து ஃபோட்டோ, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரேஷன் கார்டு, ஓட்டர் அட்டையை கொடுத்துக்கலாம். அப்புறம் முதல்ல வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதார் அட்டையை வந்து கொடுத்துங்க. அப்புறம் ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு 3வது. அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் 1 நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கோம். அதை வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோடுன்னு சொல்லி மேலே இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சிக்னேச்சரை வந்து போட்டு திரும்ப அது ஒரு செல்லிலே ஃபோட்டோ எடுத்து திரும்ப நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து 50 MBக்குள்ளே வந்து இருக்கணும். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து 200 MBக்குள்ளே இருக்கணும். அது மாதிரி ஃபோட்டோ ரீசைசரை வந்து மொபைல் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து ஃபோட்டோ ரீசைசர்ன்னு இருக்கும். அது போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சைஸை வந்து குறைச்சிக்கோங்க. அப்லோட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கொடுத்துருக்கோம். இல்லை ஆட் கொடுத்துட்டு அப்லோடு கொடுத்துக்கலாம்.
ஸ்மார்ட் கார்டுக்கு ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்கோம். இதில் டவுன்லோட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் சிக்னேச்சர் வந்து பண்ணி கீழே வந்து சிக்னேச்சர் கொடுத்துட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் டாக்குமெண்ட்ஸ் தான். இதில் 4 வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதில் மேக் பேமெண்ட்டு வந்து போயிடுறோம். பேமெண்ட் வந்து 60 ருபீஸ் வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 60 ரூபா வந்து ஆன்லைனில் வந்து கட்டி ஆன்லைனில் வந்து பே பண்ணி முடித்த பிறகு வந்து இது வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு அடுத்து தாசில்தார் வந்து ஆஃபீஸுக்கு வந்து ஃபார்வேர்ட் ஆகும். போயிட்டு அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடுன்னு சொல்லி வந்துட்டு உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. அடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஒரிஜினல் மாதிரி கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.